ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் சந்திரகலா ஐயப்பன். இன்றைய தலைப்புச் செய்திகள்: 5 லட்சம் வேலை வாய்ப்பு இலக்கு விரைவில் எட்டப்படும், பிரதமர் நம்பிக்கை. நோய் எதிர்ப்பாற்றல் திட்டம் இனியும் எடுபடாது. சுயமாக COVID-19 தடுப்பூசியை தயாரிப்பதில் மலேசியா தீவிர கவனம். ஆண்டு இறுதிக்குள் 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்ற அரசாங்கத்தின் இலக்கு விரைவில் எட்டப்படும். பிரதமர் டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். 27 அரசு திட்டங்களின் வாயிலாக இதுவரை 3,76,000க்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளனர். ஆண்டு தொடக்கத்தில் வகுக்கப்பட்ட இலக்கை காட்டிலும் இது அதிகம் என பிரதமர் கூறினார். உள்நாட்டு முதலீடுகளின் வாயிலாக 97,000க்கும் அதிகமான புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 76 விழுக்காடு திறன் அடிப்படையிலான வேலை வாய்ப்புகளாகும். இவ்வாண்டு மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளின் மூலம் அந்த இலக்கு எட்டப்பட்டிருப்பதாக டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அறிக்கையில் குறிப்பிட்டார். நாட்டில் COVID-19 தொற்று எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இன்று புதிதாக 13,754 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். கணிக்கப்பட்டதைப் போல தொற்று எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். சிலாங்கூரில் அதிகமாக 1,985 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜொஹூரில் 1,913 பேருக்கும், சரவாக்கில் 1,766 பேருக்கும், சபாவில் 1,629 பேருக்கும், கிளந்தானில் 1,264 பேருக்கும் தொற்று பீடித்துள்ளது. மருத்துவமனைகளில் படுக்கை பயன்பாடு 62 விழுக்காட்டை எட்டியுள்ளது. தீவிர சிகிச்சை பிரிவில் அந்த விகிதம் 74 விழுக்காடாக உள்ளது. நாட்டில் நேற்று வரை 5 லட்சத்திற்கும் அதிகமான 12 முதல் 17 வயதுடைய 13 வயதினர் COVID-19 தடுப்பூசியை பெற்றுள்ளனர். அதேவேளை 1,89,86,347 பெரியவர்கள் 2 மருந்தளவு தடுப்பூசிகளை நிறைவு செய்துள்ளனர். பெரியவர்களில் 93.3 விழுக்காட்டினர், அதாவது 2,23,48,422 பேர் முதல் மருந்தளவை பெற்றிருப்பதாக COVID-19 தடுப்பூசி கையிருப்பு உத்தரவாத சிறப்பு செயற்குழு தெரிவித்தது. நேற்று மட்டும் 3,21,342 மருந்தளவு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. 1,21,631 பேர் முதல் மருந்தளவை பெற்ற வேளை 1,99,711 பேர் இரண்டாம் மருந்தளவை பெற்றனர். சமூகத்தில் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும் திட்டத்தை மதிப்பிடுவதில் சுகாதார அமைச்சு இனியும் வழக்கமான அணுகுமுறையை கடைபிடிக்காது. COVID-19 பெருந்தொற்றை களையும் ஒரு முயற்சியாக பெரியவர்களில் குறைந்தது 80 விழுக்காட்டினருக்கு தடுப்பூசி செலுத்தும் அணுகுமுறை தற்போது கடைபிடிக்கப்படுகிறது. உலக சுகாதார வல்லுநர்கள் அந்த அணுகுமுறையை தற்போது பயன்படுத்துவதில்லை என்பதை அமைச்சர் கைரி ஜமலுடன் தெளிவுபடுத்தினார். இயன்ற வரையில் மக்களுக்கு தடுப்பூசி செலுத்த தீவிர கவனம் செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். டெல்டா வைரஸ் பரவலுக்கு முன் நாட்டில் நோய் எதிர்ப்பாற்றல் கொண்ட சமூக இலக்கு 80 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் நடப்பு சூழலில் அந்த இலக்கு சாத்தியப்படாது என கைரி குறிப்பிட்டார். மக்களுக்கான தடுப்பூசி திட்டம் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். இந்நிலையில் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளாமல் இருக்கும் அல்லது மறுப்போரை அடையாளம் காணும் நடவடிக்கையை முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக கைரி விவரித்தார். அவையில் சுகாதார அமைச்சின் சார்பில் பேரரசரின் உரை மீதான வாத தொகுப்பை நிறைவு செய்தபோது அவர் இதனை வலியுறுத்தினார். தடுப்பூசியை நிறைவு செய்த 1,80,00,000க்கும் அதிகமானோரில் 1.4 விழுக்காட்டினர் மட்டுமே தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
பெரியவர்கள் மத்தியில் 90 விழுக்காட்டு நோய் எதிர்ப்பாற்றலை எட்டிய பின் மாநிலம் கடக்க அனுமதித்தால் அது கோவிட்-19 தொற்று அலைக்கு வித்திடாது. மாறாக ஒன்று கூடல் நிகழ்வுகளால் மட்டுமே தொற்று பரவல் ஏற்படக்கூடும் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமலுடீன் கூறினார். ஆகையால் நாட்டில் தொற்று எண்ணிக்கை அதிகரிக்காமல் இருக்க பொதுமக்கள் தொடர்ந்து SOP விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என அவர் நினைவுறுத்தினார். பெரியவர்கள் மத்தியில் 90 விழுக்காடு நோய் தடுப்பாற்றல் என்பது நாட்டின் மக்கள் தொகையில் 60 விழுக்காடாகும். தற்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கும் 11 வயதினருக்கான தடுப்பூசி திட்டம் சமூகத்தில் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க உதவும். மாநிலம் கடந்த பயணங்கள் மட்டுமே தொற்று எண்ணிக்கை அதிகரிப்புக்கு காரணமாகாது. அவசியமற்ற ஒன்று கூடல்களும் அதற்கு காரணமாக அமையலாம் என்பதை கைரி ஜமலுடீன் மக்களவையில் சுட்டிக்காட்டினார். இதனிடையே ஒருவர் தம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள கோவிட்-19 சுய பரிசோதனை கருவியின் முடிவே போதுமானது. இதற்கு முன் RT-PCR பரிசோதனையின் வழி தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நபர் மட்டுமே தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்னும் விதி நடைமுறையில் இருந்த நிலையில் சுகாதார அமைச்சு அந்த நடைமுறையை அறிவித்துள்ளது. தொற்று கண்டவரை அடையாளம் காணவும் தனிமைப்படுத்துதலை முடித்த நோயாளிகளுக்கும் RT-PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இனி தொற்று கண்டவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததற்காக தனிமைப்படுத்தப்படும் நபருக்கு மட்டுமே RT-PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என கைரி கூறினார். கோவிட்-19 தடுப்பூசியை சொந்தமாக தயாரிக்கும் முயற்சிகளில் மலேசியா கவனம் செலுத்தி வருகிறது. இருப்பினும் தடுப்பூசி திட்டத்துக்கு தேவையான தடுப்பூசிகளை தயாரிக்க நாடு இன்னும் தயாராகவில்லை என்பதை அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டாக்டர் அர்ஹாம் பாபா ஒப்புக்கொண்டார். கோவிட்-19 உள்ளிட்ட தொற்று நோய்களுக்கு எதிரான தடுப்பூசிகளை தயாரிக்கும் முன்னேற்பாடாக ஆய்வுக்கூடத்தை மேம்படுத்துவதிலும் வல்லுநர்களை ஒன்று திரட்டும் பணியிலும் அமைச்சு ஈடுபட்டு வருகிறது. இந்தோனேசியா, தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகள் தடுப்பூசிகளை சுயமாக தயாரிக்கின்றன. அவற்றுக்கு ஈடாக மலேசியாவும் உள்நாட்டில் தடுப்பூசியை தயாரிக்கும் பணிகளை துரிதப்படுத்தும் என அமைச்சர் கூறினார். நாட்டில் போதுமான மருத்துவ உபகரணங்கள் இல்லாததும் தடுப்பூசியை தயாரிப்பதில் ஏற்படும் சிக்கலும் காரணம் என டாக்டர் அர்ஹாம் குறிப்பிட்டார். குறு சிறு நடுத்தர தொழில் முனைவர்களுக்கான பிரிஹாத்தின் சிறப்பு மானியத்துக்கான நிபந்தனைகள் எளிதாக்கப்பட்டுள்ளன. அந்த மானியத்துக்கு தகுதி பெறாத குறு தொழில் முனைவர்களுக்கான விண்ணப்பங்கள் இதுவரை 4 முறை திறக்கப்பட்டதாக நிதி அமைச்சர் தங்கு டாக்டர் ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் குறிப்பிட்டார். இதுவரை 10 லட்சத்துக்கும் அதிகமான குறு சிறு நடுத்தர தொழில் முனைவர்களுக்கு அந்த மானியம் வழங்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக இம்மாதம் 21ஆம் தேதி சம்பந்தப்பட்டோரின் பொருளக கணக்கில் 500 ரிங்கிட் செலுத்தப்பட்டது. 2ஆம் கட்ட மானியம் நவம்பரில் வழங்கப்படும் என தங்கு டாக்டர் ஜஃப்ருல் கூறினார். அதற்காக மொத்தமாக 608 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விவரித்தார். 4 கட்டங்களாக அவர்களுக்கு அந்த நிதி பகிர்ந்தளிக்கப்படும். சபா பர்னாம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் முகமது ஃபாசியா முகமது ஃபாக்கேவின் வினாவுக்கு நிதி அமைச்சர் பதிலளித்தார். பெற்றோர், ஆசிரியர், மாணவர், பள்ளி நிர்வாகத்துக்கு வழிகாட்ட கல்வி அமைச்சு நடவடிக்கை கையேடு ஒன்றை தயாரித்துள்ளது. அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்கி பள்ளிகள் திறக்கப்பட்டதும் சுழல் முறையில் கற்றல் கற்பித்தல் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய அது உதவும் என கல்வி மூத்த அமைச்சர் டாக்டர் ரஜீஜீரின் தெரிவித்தார். பெற்றோர், ஆசிரியர், பள்ளி நிர்வாகம் என அனைத்து தரப்பினரின் கருத்துகளையும் கேட்டறிந்த பின்னரே பள்ளிகள் திறக்கப்பட்டு நேர்முக வகுப்புகளை நடத்த முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சர் விவரித்தார். நாடு முழுவதும் சுமார் 50 லட்சம் மாணவர்கள் உள்ளனர். இணைய வசதியை பெற்றவர்கள், ஆசிரியர் அணுகலின்றி கல்வியில் பின்தங்கியவர்கள் என இவர்கள் அனைவரும் பல்வேறு பின்புலன்களை கொண்டுள்ளனர். அனைவரையும் ஒரே புள்ளியில் இணைக்கும் வழி வகையை மட்டுமே ஆராய வேண்டிய கட்டாயத்தில் அமைச்சு இருப்பதாக டாக்டர் ரஜீஜீரின் விளக்கினார். பயன்பாரு நாடாளுமன்ற உறுப்பினர் சிம்சத் சின் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்தார்.
குடும்ப வன்முறைகளை களைவதே மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சின் முதன்மை கடப்பாடு. நாட்டில் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து இவ்வாண்டு ஆகஸ்ட் வரை 9,015 குடும்ப வன்முறைகள் பதிவாகியுள்ளன. அதில் 4,905 இவ்வாண்டில் பதிவானவை என அமைச்சர் டத்து ஸ்ரீ ரீனா முகமது ஹாரூன் தெரிவித்தார். குடும்ப வன்முறைகளில் பெண்கள் பாதிக்கப்படாதிருக்க அவர்களுக்கென கல்வி மற்றும் சுய மேம்பாட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். ஓரிட சமூக ஆதரவு மையத்தை அமைக்கவும், தலியன்காசி தொலைபேசி சேவையின் தரத்தை மேம்படுத்தவும் இவ்வாண்டு 2,10,00,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மத்தியில் நிகழும் குடும்ப வன்முறைகள், விவாகரத்து போன்ற பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு கண்டு ஆலோசனை வழங்கும் சேவை மையமாகவும் அது விளங்கியதை டத்தோ ஸ்ரீ ரீனா சுட்டிக்காட்டினார். தேசிய மீட்சி திட்டத்தின் கீழ் சந்திப்பு அடிப்படையில் இயங்க மோட்டார் வாகன பயிற்சி மையங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. 1, 2 கட்டத்தில் உள்ள மாநிலங்களில் தடுப்பூசியை நிறைவு செய்த பணியாளர்களை பொறுத்தே அம்மையங்கள் செயல்பட முடியும் என போக்குவரத்து அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் வி காசியாங் தெரிவித்தார். 3, 4 கட்டங்களில் உள்ள மாநிலங்களில் SOP விதிகளுக்குட்பட்டு அவை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. தேசிய ஒருமைப்பாட்டு கொள்கைக்கு ஏற்ப மலேசிய குடும்ப ஒருமைப்பாட்டு திட்டம் வரையப்பட்டு வருகிறது. தேசிய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு அத்திட்டம் வரையப்படுவதாக தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஹலிமா முகமது சதீக் கூறினார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் இதுவரை உணவு கூடை திட்டத்திற்காக அரசாங்கம் 10,68,00,000 ரிங்கிட்டை செலவிட்டுள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட 11,00,000 குடும்பத் தலைவர்கள் இதன் வழி பயனடைந்ததாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ சித்தி ஜைலா முகமது யூசுப் குறிப்பிட்டார். சரவாக் பெத்திங் பத்திங்கி அலி சீன கடல் பாதுகாப்பு படை கப்பல் ஊடுருவப்பட்ட விவகாரத்தில் மலேசியா விட்டுக் கொடுக்காது. நாட்டின் பாதுகாப்புக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் மறுட்டலை ஏற்படுத்திய அச்செயலை அரசாங்கம் கடுமையாக கருதுகிறது. அதில் தொடர்புடைய நாடுகளுக்கு எதிராக மலேசியா தொடர்ந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருவதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோ சைஃபுடீன் அப்துல்லா தெரிவித்தார். இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், வங்காளதேசம், நேபாள் ஆகியவற்றின் குடிமக்கள் வேலை செய்ய இனி நாட்டிற்குள் நுழையலாம். எனினும் குடிநுழைவுத்துறை விதித்துள்ள நிபந்தனைகளுக்கு அவர்கள் உட்பட வேண்டும். மை டிராவல் அட்டையிலுள்ள நிபந்தனைகளை பின்பற்றி அவர்கள் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுகின்றனர். கொள்ளை நோய் நிர்வாக சிறப்பு செயற்குழு அதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ கைரோல் டி ஜைமி தாவூர் தெரிவித்தார். நிபந்தனைகளை பூர்த்தி செய்பவர்கள் மட்டுமே நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவர். நிரந்தர குடியுரிமை கொண்டவர்கள், நீண்ட காலம் தங்க அனுமதிக்கப்பட்டவர்கள், வியாபாரிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் ஆகிய பிரிவுகளுக்கு ஏற்ப அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தொற்று பரவலை தடுக்க அவர்கள் 2 மருந்தளவு தடுப்பூசியையும் கட்டாயம் நிறைவு செய்திருக்க வேண்டும். நாடு வந்தடைந்தவுடன் சுகாதார அமைச்சு விதித்துள்ள நிபந்தனைகளுக்கு ஏற்ப அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிரந்தர குடியுரிமை கொண்டவர்கள், அயல்நாட்டு பணிப்பெண்கள், தற்காலிக வேலை பயணம் செய்வோர் ஆகியோர் மை டிராவல் அட்டையை பெற பதிந்து கொள்ளலாம். 2020 துபாய் கண்காட்சியின் பங்கேற்பதன் மூலம் மலேசியா 1000 கோடி ரிங்கிட் மதிப்பிலான வர்த்தக முதலீடுகளை கவர முடியும். தொழில்நுட்ப புத்தாக்கம், சுற்றுலா, நிதி, ஹலால் துறைகளை உட்படுத்திய 40 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இதன் மூலம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெருந்தொற்று சவாலை எதிர்கொண்டிருக்கும் உலக பொருளாதாரத்துக்கு இந்த அனைத்துலக கண்காட்சி ஊக்கமளிப்பதாக அமையும் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அர்ஹம் பாபா நம்பிக்கை தெரிவித்தார். ஆயிரக்கணக்கான புதிய வர்த்தக வாய்ப்புகளுக்கு வித்திடும் அதேவேளை 800 முதல் 1000 கோடி ரிங்கிட் பெருமானமுள்ள வர்த்தக முதலீட்டு இலக்கையும் இதன் மூலம் எட்ட முடியும் என அவர் கோடிக்காட்டினார். அந்த கண்காட்சியில் மலேசியாவை சேர்ந்த 300க்கும் அதிகமான வர்த்தக நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சுடன் இணைந்து அதன் நிறுவனங்களும் மலேசிய பசுமை தொழில்நுட்ப பருவநிலை மாற்ற மையமும் அந்த தேசிய பேராளர் குழுவுக்கு தலைமை ஏற்கின்றன. கூட்டரசு அரசியலமைப்பை திருத்தம் செய்வதற்கான அரசின் புதிய கொள்கை குறித்து நாளைய அமைச்சரவை கூட்டத்தில் ஆழமாக விவாதிக்கப்படும். அயல் நாடுகளில் மலேசிய தாய்கள் பிரசவிக்கும் குழந்தைகளுக்கு இயல்பாக குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து அது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது.
அதன் தொடர்பில் தமது கருத்துக்களை தெரிவிக்க சட்டத்துறை தலைவர் தான் ஸ்ரீ இட்ரிஸ் ஹாரூன் அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைக்கப்படுவார் என வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் அப்துல்லா தெரிவித்தார். உயர்நீதிமன்றம் அண்மையில் வழங்கிய அத்தீர்ப்பை தீவிரமாக ஆராய வேண்டியிருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பாகுபாடு மற்றும் மனித உரிமை விவகாரங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக அத்தீர்ப்பை தீவிரமாக ஆராய வேண்டும் என அவர் தெளிவுபடுத்தினார். தேசிய மீட்சி திட்டத்தின் 4ஆம் கட்டத்திற்குள் நெகிரி சம்பிலான் நாளை மாறுகிறது. அதனையொட்டி மேலும் சில தளர்வுகள் வழங்கப்படவிருப்பதால் அம்மாநில மக்கள் மட்டற்ற மகிழ்ச்சியில் திளைத்துள்ளனர். வர்த்தகம் உட்பட மேலும் சில துறைகள் வழக்கம் போல் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. குறிப்பாக அடுத்த மாதம் தொடங்கி பள்ளிகளில் ஆசிரியர்கள் நேரடியாக மாணவர்களுக்கு பாடங்களை போதிப்பர். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையால் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நெடுங்காலம் இயங்கலை வாயிலாக பாடங்களை போதித்து வந்தனர். தற்போது அதற்கு விடுவுகாலம் பிறந்திருப்பதாக கூறுகிறார் நெகிரி சம்பிலான் கொலப்பிலாவை சேர்ந்த ஆசிரியை கற்பகம் நாகப்பன். இதுநாள் வரையில் இயங்கலையில் கல்வி கற்றுக் கொடுத்த எங்களுக்கு மாணவர்களை நேரடியாக கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு இது வழிவகுக்கிறது. இருந்த போதிலும் கல்வி அமைச்சின் SOPயின் மூலம் எங்கள் அன்பு மாணவர்களை நாங்கள் சந்திக்க ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆசிரியர்கள் மட்டுமல்ல, மாணவர்களும் பள்ளிகளுக்கு திரும்ப ஆவலுடன் உள்ளனர். கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களையும் தோழர்களையும் நேரில் காணும் வாய்ப்பு கிட்டியிருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் சஸ்மிதா ரவி. பல நாட்கள் கழித்து பள்ளி சீருடை அணிந்து கூடிய விரைவில் பள்ளிக்கு செல்லவிருக்கிறேன். முகக்கவசம் அணிந்து SOP பின்பற்றி நெகிரி சம்பிலான் மாநிலத்தில் மக்கள் ஃபாசா 4 நடமாட வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி சுற்றுலா இடங்களுக்கு நான் குடும்பத்தினருடன் செல்ல இருக்கிறேன். நெகிரி சம்பிலானில் தொற்று எண்ணிக்கை குறைந்து வருவதைத் தொடர்ந்து அம்மாநிலம் 4ஆம் கட்டத்திற்குள் நுழைவதாக பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நேற்று அறிவித்திருந்தார். இவ்வேளையில் நாளை தொடங்கி மீட்சி திட்டத்தின் 3ஆம் கட்டத்திற்குள் நுழைகிறது பஹாங். அங்கு சுற்றுலாத்துறைகள் வழக்கம் போல் இயங்குவதற்கு அனுமதியளிக்கப்பட்டாலும் SOP விதிகளை தொடர்ந்து கடைபிடிக்கப் போவதாக அம்மாநில மக்கள் உறுதி பூண்டுள்ளனர். நாட்டை விட்டு COVID-19 தொற்று முழுமையாக விரட்டியடிக்கப்படும் வரையில் SOP விதிகளை கடைபிடிப்பதில் மெத்தனம் கூடாது என அவர்களில் சிலர் குறிப்பிட்டனர். PDPR எல்லாம் ஆன்லைன் கிளாஸில் போகிறனால நம்மளுக்கு மன அழுத்தம் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி சுற்றுலா மையங்களில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நான் வந்தேன்னா எனக்கு மன நிம்மதி, அங்குள்ள கடற்கரையோட இயற்கையை ரசிக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அங்கே வர்றவங்க 2 வேக்சின் தடுப்பூசியை முழுமையா செலுத்தி இருக்கணும். நிறைய கூட்டமான இடங்கள்ல போகாம தவிர்க்கிறது நல்லது. மேபி வீக்கெண்ட் சனி ஞாயிறு மட்டுமே நிறைய பேர் வெளியாவாங்க. அப்படி இருக்கிறப்ப மற்ற நாளில் நல்லபடியா பிளான் பண்ணிட்டு நிறைய இடங்கள் கூட்டமா இல்லாத இடத்துல போய் அவங்களோட ரிலீஸ் டென்ஷன் பண்ற இடமா இருக்கிறதுக்கு. இந்நிலையில் ஜொஹூர் நாளை தேசிய மீட்சி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்குள் மாறுவதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அம்மாநில மக்கள். அறிவிப்பானது மாநில மக்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு செல்வதற்கு அறிவிப்பு மிகவும் ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பாக உள்ளது. இருப்பினும் மக்கள் யார் 2 வேக்சின் போட்டுக்கிட்டாங்களோ கண்டிப்பாக SOP ஃபாலோ பண்ணணும். SOP கடைபிடிச்சு இந்த தளர்வுகளை எல்லாம் நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 2ஆம் கட்டத்தில் மாவட்டம் கடந்து பயணிக்க அனுமதிக்கப்படுவதால் கடும் கட்டுப்பாடுகளால் முடங்கிப் போன துறைகள் நாளை தொடங்கி மீட்சியுறும் என நம்பப்படுகிறது. ஜெர்மனிய பலம் பொருந்திய காற்பந்து அணியான பரூசியா டாட்மண்டுடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளது லங்காவி சிட்டி FC. உள்ளூரில் M3 லீக்கில் விளையாடி வரும் லங்காவி சிட்டி FC அந்த புண்டஸ்லிகா அணியுடன் ஈராண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. இவ்வாண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்கி 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி வரையில் அந்த ஒப்பந்தம் நடப்பில் இருக்கும். அந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக லங்காவியில் உள்ள இளையோர் மத்தியில் காற்பந்து மேம்பாட்டை உந்தச் செய்வதுடன் அவர்கள் டாட்மண்டில் பயிற்சி பெற வாய்ப்பும் வழங்கப்படும்.
மேலும் இரு தரப்புக்கு இடையில் காற்பந்து தொடர்பில் கல்வி திட்டத்தையும் விளையாட்டு சுற்றுலாவையும் ஊக்குவிக்க முடியும் என பொருசியா டாட்மண்ட் கிளப்பின் தலைமை செயல்முறை அதிகாரி காஸ்டென் கிரேமர் நம்பிக்கை தெரிவித்தார். அத்தீவில் உள்ள இளம் காற்பந்து வீரர்கள் அனைத்துலக அரங்கில் மிளிர்வதற்கு அந்த ஒத்துழைப்பு ஒப்பந்தம் வழிகோலும் என லங்காவி சிட்டி எஃப்சியின் புரவலரும் முன்னாள் பிரதமருமான டாக்டர் மகாதிர் முகமது சொன்னார். குரலும் விளக்கமும். குரல் 721. வகையறிந்து வல்லவை வாய்ச்சோரார், சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர். விளக்கம்: சொற்களின் தொகை அறிந்த தூயவர்கள் அவையின் தன்மையை அறிந்து பிழை நேரும்படி பேச மாட்டார்கள் என எடுத்துரைக்கிறார் திருவள்ளுவர். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. COVID-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம்.